1995 கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 24 வயசு இருக்கும். அந்த வயசுல வாழ்க்கைன்னா என்ன, நமக்கு என்ன வேணும், அங்க பார்க்கக்கூடிய அந்த வயசு எனக்கு மிக முக்கியமா இருந்துச்சு. ஒரு சாதாரண மில் தொழிலாளியுடைய ஒரு மகனா பிறந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட போறோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு கனவுக்கு மத்தியில கனவுக்கு நடுவுல ஒரு ஆசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு காலகட்டங்க. அப்ப வேலைக்கு போய் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் சொன்னதையும் அதை பார்த்து அதுக்காக வேலையை நோக்கி பயணிச்சதையும் என் வாழ்க்கையில ஒரு 1-2 வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு சில கோடிகளுக்கு சொத்தை உருவாக்கி மாத்தின அந்த வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட ஒரு நண்பனா ஒரு உங்களுடைய மனசா நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மீடியாவை உருவாக்கி இருக்கிறோம். நிறைய வெறும் ஒரு கோச்சரா நான் சொல்ல போறது இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு ட்ரெயினரா பேசுறதுக்கு நான் வரலங்க. என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள், நிறைய மனிதன், ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிறான், தன்னுடைய கடமைக்காக போராடிட்டு இருக்கிறான், தன்னுடைய கனவுக்காக போராடிட்டு இருக்கிறான். அவனை வழிநடத்துறதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் வழிநடத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு சரியான வழிகாட்டி இல்லைங்க. இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யார் இருக்கிறா சொல்லுங்க? நம்ம யாரு கூட பழகுறோம்? நம்மள மாதிரி சராசரி வாழ்க்கையில கஷ்டப்படுறவனோட பழகுறோம். அப்ப அதை தாண்டி நமக்கு தேவையான வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மோட்டிவேஷன் நிறைய இருக்குது, வீடியோ எடுத்தா நிறைய மோட்டிவேஷன் பார்க்கிறோம். ஆனா அத்தனையுமே நமக்கு பொருந்துமா? இல்ல. என் வாழ்க்கையில் இப்படி நடந்த நிறைய விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன். நான் படிச்சது கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுங்க. எனக்கு படிப்பெல்லாம் விழுந்து விழுந்து உட்காந்து படிக்கிறாள்லாம் நான் கிடையாது. படிப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. படிப்புங்கிறது வாழ்க்கையா நினைச்சதில்ல. பணம் தான் வாழ்க்கை. அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம் அப்படின்னு ஓடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வயசுல உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். 20 வருடம் என்னுடைய தேடுதல்ல, என்னுடைய லைஃப்ல நடந்த மாற்றத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறேங்க. அப்படி ஓடின ஓட்டத்தில் நான் கடைசியா ஒரு விஷயம் எனக்கு உண்மைன்னு பட்டுச்சு. அது என்னன்னா, ஒரு கனவு வாழ்க்கையும் ஒரு கடமையை சரியா செய்யறதுக்கும் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட வேலையை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட ஜாப்பை தேர்ந்தெடுக்கணுங்கிறத விட நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கணும். அது நான் தேர்ந்தெடுத்தது தான் வியாபாரங்க, பிசினஸ்ங்க. இன்னைக்கு பிசினஸ்லயும் நிறைய ஏற்ற இறக்கத்தை நான் சந்திச்சேன். கிட்டத்தட்ட 25 வயசுல இருந்து நிறைய ஏற்றம் இருக்கும். நான் பண்ணாத தொழில் கிடையாது. 1 கிலோ மிச்சர் வாங்கி பாக்கெட் போட்டு சைக்கிள்ல கடையா கொண்டு போய் வித்து ஆரம்பிச்ச முதல் வியாபாரம் என்னுடைய வியாபாரம். அதுல கிடைச்ச அந்த 100கள் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. அப்ப பெரிய பிசினஸ்மேனா மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? நான் 3 விஷயம் தாங்க சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா உங்களை படிப்பு மட்டும் தேவையில்லை. உங்ககிட்ட தேவையான எண்ணம், மனப்பாங்கு தாங்க. அந்த மனப்பாங்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எப்படியாவது நான் மேலே வரணும், இன்னைக்கு இருக்கிற இந்த அடையாளத்தை மாற்றணும், ஏழைங்கிற அடையாளத்தை மாற்றணும், நடுத்தர வர்க்கம்ங்கிற அடையாளத்தை மாற்றணுங்கிற அந்த வெறி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை யாரும் தூண்டி விடலை. இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு இருக்குது. ஆனா எங்க அவங்க பலியாகிறாங்க தெரியுமா? எங்கேயோ ஒரு சுத்தி தன்னுடைய கனவை, தன்னுடைய எண்ணத்தை சொல்லும் போது மோட்டிவேஷன், அதாவது நமக்கு ஆதரிக்கிறதை விட நம்மளை குறைச்சு அவநம்பிக்கை கொடுக்கறது தாங்க நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அப்படிதான் நான் ஒரு சின்ன வியாபாரத்தை தொடும்போது, ஒரு வியாபாரத்தை நான் பண்றேன்னு சொல்றப்ப எனக்கு என் குடும்பத்திலே எதிர்ப்புகள் தான் நிறைய வந்துச்சு. இதை பண்ணாத, இது பண்ணுனா நம்ம வாழ்க்கையில இதை இழந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள், இந்த சூழ்நிலைகள் தாங்க நம்ம ஒவ்வொன்றா நம்மளை ஒரு நடுத்தர வர்க்கமா ஒரு பயத்தோட நம்மளை வாழ வச்சுச்சு. ஆனா அந்த பயத்தை நான் உடைச்சேன். என் மனசுக்கு தைரியம். எப்படி நம்ம இந்த சரஸ்வதி சபதத்துல 3 விஷயம் சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அது டெப்தா தெரியுமா தெரியல. சரஸ்வதி சபதத்துல கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு 3 கேரக்டரை வச்சு நமக்கு அந்த படத்துல புரிய வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த 3 தாங்க. கல்வி அறிவா அல்லது வீரமா அல்லது செல்வமா? நான் சொல்வேன், வாழ்க்கைக்கு கல்வி அறிவு எதுக்கு பயன்படும் தெரியுமா? வீரத்துக்கு பயன்படணும். வீரம் எதுக்கு பயன்படும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு பயன்படணும். நான் சொல்ற வீரத்தை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அடுத்தவங்கிட்ட பலத்தை காட்டுற வீரத்தை சொல்லலைங்க, முடிவு எடுக்கிற வீரம்.
என்னுடைய லைஃப்ல நான் ஜெயிச்சதுக்கும் தோத்ததுக்கும் எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் எடுக்கிற முடிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க அவனை ஏத்தி விடுறதும் இறக்கி விடுறதும். ஆனா நிறைய பேர் ஒரு வியாபாரமா இருக்கட்டும், ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமா இருக்கட்டும், அல்லது ஒரு நல்ல ஜாப்பா இருக்கட்டும், நான் எப்பயுமே திரும்ப சொல்லுவேன், ஜாப்புக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன். என் குழந்தைகளா இருந்தா கூட வேலைக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன் இன்னைக்கு. ஏன்னா யாரெல்லாம் பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னு நான் பார்த்து தேடினதுல வியாபாரம் பண்றவன் தாங்க பணக்காரனா இருக்கிறான், பிசினஸ் பண்றவன் தாங்க பணக்காரனா இருக்கிறான். அப்ப நம்ம எதை நோக்கி நகரணும்? எவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, அந்த பணக்காரனா இருக்கிற அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணத்தையும் நம்ம அடுத்த தலைமுறை பயணத்தையும் மாற்றணுமே தவிர, ஒரு வேலைக்காரனா வேலைக்கு போறது, ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேங்கிறத நோக்கி இல்லைங்க. இல்ல, இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளை ஒவ்வொரு நபரும் பல பேர் செய்யறத நாம செய்யணும்னு நினைச்சு தோத்துட்டு இருக்கிறோம். இந்த எண்ணத்திலிருந்து என்ன வெளியே வர வச்சது என் தைரியம் தான். அந்த தைரியம் தான் என்னை முடிவெடுக்க வச்சுச்சு. அந்த முடிவு தான் இன்னைக்கு ஒரு மில் தொழிலாளியுடைய மகனா இருந்தேன்னா இன்னைக்கு நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிற கார், சொகுசு கார், 40 லட்சம் ரூபாய்க்கு சொகுசா இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு நான் எடுத்த முடிவு தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி எனக்கு பயணிக்க வச்சிட்டு இருக்குது. இப்படி என் வாழ்க்கையில ஜீரோல இருந்து நான் ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு வியாபாரமும் பண்ணும்போது ஒவ்வொரு வியாபாரமும் எனக்கு என்னெல்லாம் அனுபவம் கொடுத்துச்சு, அந்த வியாபாரத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எந்த மாதிரி என்ன அந்த கஷ்டத்திலிருந்து நான் மீட்டு எடுத்துக்கிட்டேன், எப்படி மீண்டு வந்தேன் அங்கிறத உங்களோட ஒரு நண்பனா, உங்களோட ஒரு குடும்ப உறுப்பினரா என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண போறேன். நிறைய நண்பர்களுக்கு என்னால முடிஞ்சது இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது நிறைய துறைங்க. நான் சும்மா ஏதோ உங்ககிட்ட இந்த வீடியோ போடுறதுக்காக நான் வரலங்க. நீங்க இந்த வீடியோ பாருங்க, பார்க்காம போங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க பொழுதுபோக்கு வீடியோவா இருக்காது. பொழுதுபோக்கு வீடியோக்கு ஏன் பொழுதுபோக்குறதுக்கும் நான் வீடியோ கொடுக்க போறதில்ல, உங்க பொழுதுபோக்குறதுக்கு நான் வீடியோ கொடுக்க போறதில்ல. நான் கொடுக்கிறது சொல்லக்கூடிய ஒரு சொல் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். என்ன மாதிரி ஏங்கிட்டு இருந்த நபர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கும் அங்கிறதுக்காக நம்ம நிறைய தொடர்ச்சியா நம்ம உறவை பலப்படுத்திக்கிட போறோம், பயணிக்க போறோம். அதுக்காக என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, என்னுடைய இப்போ ஃபேஸ்புக் உடைய பிளாக்லையும் சரி, கண்டினியூவா நான் உங்களை மீட் பண்ண போறேன். உங்களுக்கு தேவைப்படாட்டி கூட நிறைய நபர்களுக்கு இதை பகிருங்க. அவங்கள தொடர்ச்சியா ஆலோசனை ரீதியா இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள்ல என்னுடைய வியாபார தொடர்புகளை வச்சு 3 மாநிலங்களுக்கு மேல நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் என் கால் படாத இடம் கிடையாது, நான் வியாபார ரீதியா பயணிக்காத இடம் கிடையாது. இன்னைக்கும் பயணிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி எந்த ஊர்ல நண்பர்கள் இருந்தாலும் நேரடியாக கூட நம்ம கலந்து உரையாடலாம். நான் கோச்சரா வரமாட்டேன், கோச்சிங்க்கு கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்கும். அப்படி நான் வரலங்க. ஏன்னா கல்வி அறிவுங்கிறது கத்துக்கிறதுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். ஆனா அதை எப்படி செயல்படுறோம் சொல்றோம் பாத்தீங்களா, எப்படி நாம முடிவெடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த முடிவு தாங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை மாற்ற போகுது. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய இந்த வீடியோடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரி வாழணும். எனக்கு நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வாழ்வேன். என்னுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு மாற்றத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய அனுபவம் அவங்களுக்கும் யூஸ் பண்ணும், மக்களுக்கும் யூஸ் பண்ணும். அதனால இங்க வெறும் ஏதோ இவர் வியாபாரத்தை மட்டும் பேச போறாரு நினைக்காதீங்க. வியாபாரம் இல்ல, வியாபாரத்தை பத்தி பேச போறோம். நிறைய பயணங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட கார் பயணம் மட்டும் 10-15 லட்சம் கிலோமீட்டர்கள் நான் பயணிச்சிருக்கிறேன். நிறைய கார்களை சொந்தமாகவும் பயன்படுத்தியிருக்கிறேன். அப்படி நம்ம பார்த்த மக்கள் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புளோட பழகிற வாய்ப்பு, பழகிட்டு இருக்கிற வாய்ப்பு, அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற வாய்ப்பு, அத்தனையும் நான் ஒவ்வொன்றா சந்திச்சுட்டு இருக்கிறேன். சொந்த ஊர்ல சொந்த பந்தத்துக்கு மத்தியில மட்டும் இல்லாம வெளியே வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல கூட நம்மளால ஒரு வியாபாரத்தையும் உருவாக்க முடியும், நம்மளால ஒரு வாழ்க்கையும் உருவாக்க முடியுங்கிறத செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட போறேன். வாங்க நம்ம தொடர்ச்சியா பயணிக்கலாம், கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லுங்க, அதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியா சொல்றேன். இது ஒரு இன்டராக்டிவா நம்ம தொடர்ச்சியா ஒரு நண்பனோட நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு நம்ம பயணிச்சா நம்ம வாழ்க்கையில எப்படி
ஒரு மாற்றம் இருக்குமோ அதை தாங்க நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம், சந்திப்போம்.